சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள். For booking call 9962596259. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில் உள்ள ஹாஜியார் நகர் ஆற்றங்கரை தெருவில் வசித்து வருபவர் பாஸ்கர், கூலி தொழிலாளி. இவரது மகள் சித்ரா பைரவி தனியார் நர்சிங் கல்லூரியில் 2ஆம் வருடம் நர்சிங் கோர்ஸ் படித்துள்ளார். மயிலாடுதுறையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனைக்கு சென்று 3 மாதம் பயிற்சி பெற்றுள்ளார். தொடர்ந்து பயிற்சி வகுப்பு முடிவடைந்து அதே மருத்துவமனையில் கடந்த நவம்பர் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து செவிலியராக வேலைக்கு சேர்ந்துள்ளார். இந்நிலையில் ஒருநாள் விடுப்பு எடுத்தால் 2-3 நாட்கள் வரவில்லை என்று வருகை பதிவேட்டில் குறிப்பிடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள செவிலியர், வேலைக்கு வரவில்லை என்று கூறி தான் பயிற்சி பெற்றதற்கான சான்றிதழையும் சம்பளத்தையும் மருத்துவமனைக்கு நிர்வாகத்தில் கேட்டுள்ளார். சான்றிதழை கொடுத்த மருத்துவமனை நிர்வாகம் 1 மாதம் சம்பளத்தை வழங்கிவிட்டு 25 நாட்கள் வேலை செய்ததற்கான சம்பளத்தை வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவி நிறுவன மருத்துவர் தான் வேலை செய்ததற்கான சம்பளத்தை வழங்கும்படி கேட்டபோது மருத்துவர் தரக்குறைவாக பேசியதாகவும் மருத்துவமனை விதிமுறைகளை சொல்லாமலேயே வேலைக்கு சேர்த்து கொண்டு தற்போது மருத்துவமனை விதிமுறை என்று கூறி இரவு பகலாக வேலை செய்த தனக்கு 25 நாட்கள் சம்பளத்தை வழங்காமல் 4 பேருக்கு மத்தியில் தரக்குறைவாக பேசியதாகவும் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள சித்ரா பைரவி வீட்டில் மன உளைச்சலில் மருந்தை குடித்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவமனை மருத்துவர் சுயம்புராஜன் கூறுகையில், மருத்துவமனை விதிமுறைப்படி பயிற்சி பெற்ற மாணவிக்கு 3 வருடம் கழித்துதான் பயிற்சி பெற்றதற்கான சான்றிதழ் வழங்கப்படும். சித்ரா பைரவி திருமணம் நடைபெற உள்ளது என்று கேட்டதால் முன்கூட்டியே சான்றிதழ் வழங்கியதாகவும் மருத்துவமனை விதிமுறைப்படி வேலையில் இருப்பவர்கள் நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்காமல் வேலையை விட்டு திடீரென்று நின்றால் அந்த மாத சம்பளம் வழங்கப்படாது என்பது விதிமுறை. சம்பளம் வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் சம்பளம் கொடுக்க தயாராக உள்ளதாகவும், ஆனால் சித்ராதேவி தரப்பினர் மிரட்டி கேட்டதால் சம்பளம் கொடுக்கவில்லை என்றும், தான் ஒரு வார்த்தை கூட செவிலியரிடமும் குடும்பத்தினரிடமும் தவறாக பேசவில்லை, அவர்கள்தான் தவறாக பேசியதாக தெரிவித்தார். டிப்ளமோ நர்சிங் படிச்சிருக்கேன். 3 மாசம் அங்க ட்ரைனிங் போட்டதுல 3 மாசம் ட்ரைனிங் பார்த்துட்டு சர்டிபிகேட் கொடுக்க ரொம்ப லேட் ஆகும்ட்டு நான் அங்கேயே வேலைக்கு சேர்ந்துட்டேன். 2 மாசம் தான் அங்க வேலை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் மாசம் சேலரி வாங்கிட்டேன், 2வது மாசம் சேலரி தான் வாங்கல. எங்க அக்காவுக்கு ஃபங்க்ஷன் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு போனேன். அதுக்குன்னு டபுள் ஆப்ஷன் போட்டாரு. கொடுக்கறது 4000 சம்பளம் சார். அதுலயும் டபுள் ஆப்ஷன் போட்டா அந்த சம்பளம் எடுத்துறாங்க. சரி, இனிமே வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி முதல் நாள் 3ஆம் தேதி போன் அடிச்சு, சார் இந்த மாதிரி நான் எனக்கு கல்யாணம் பண்ண போறாங்க, எனக்கு சர்டிபிகேட் வேணும் சார், நான் வந்து வாங்கிக்கிறேன் சார்னா, சரி 4ஆம் தேதி வாமா நான் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அம்மாவும் 5ஆம் தேதி போய் கேட்டோம். கேட்டதுக்கு 1 மணிக்கு போனோம். 3:30க்கு தான் கூப்பிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு 3:30க்கு கூப்பிட்டுட்டு சர்டிபிகேட் தரல. நான் பசியோட எல்லா பேஷண்ட்டையும் பார்த்துட்டு இருக்கேன். நானும் சாப்பிடவே இல்லை. நான் சாப்பிட போறேன், உங்க இஷ்டத்துக்கு நான் தரமாட்டேன் சர்டிபிகேட்டுன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. 17ஆம் தேதி வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. நானும் அம்மாவும் வந்துட்டோப்பா, சரி 17ஆம் தேதி போய்க்கலான்னு. நேற்று வந்து நான் மட்டும், அம்மா வீட்டு வேலைக்கு போறதுனால வேலைக்கு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் போய் சார் சர்டிபிகேட் வேணும் சார்னா போனோடனே லெட்டர் எழுதி கேட்டாங்க. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என் முழு விருப்பத்தோட தான் நான் சர்டிபிகேட் வாங்கி கொள்வேன், எந்த பாக்கியும் இல்லை அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி தர சொன்னாங்க. நானும் எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்ததுல சர்டிபிகேட்டும் கொடுத்தாங்க. நான் அங்கே நின்னேன். சார் நீ 25 நாள் பார்த்துருக்கோம், வேலை நைட் டியூட்டி பார்த்துருக்கோம் சார், எனக்கு சேலரி வேணும் சார் அப்படின்னா, நீயா நின்னா என்னால சேலரி தர முடியாது, நாங்களாம் நிப்பாட்டினாதான் சேலரி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சார் நான் அப்பயும் நின்னேன். சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எங்க அப்பாவும் வேலைக்கு போல, எனக்கு அந்த காசு வேணும் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ள பேஷண்ட்டும் உள்ள வந்துட்டாங்க. வந்ததுக்கு வெளில போனாய் அப்படின்னு சொல்லி விரட்டினாங்க. நானும் அப்பயும் நின்னேன். திருப்பி நீ வெளில போறியான்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துட்டுதான் நான் எங்க அம்மாவுக்கும் போன் அடிச்சு சொன்னேன். இந்த மாதிரி 4 பேருக்கு முன்னாடி இப்படி பேசிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவுக்கு போன் அடிச்சு சொன்னேன். எங்க மாமா வீட்டுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஓகே முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாரு. அங்க வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ்ல இருந்து போன் அடிச்சு, நான் தூங்குற நேரத்துல வந்து பிரச்சனை பண்றேன், ஆள் எடுத்துட்டு வந்து
நான் தூங்குற நேரத்துல வந்து உன்கிட்ட வந்து பேசணுமா, நான் தூங்குற நேரத்துல கீழே வந்தேன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு. சார் நான் பிரச்சனை பண்ண வரல, நான் ஒரு மாசம் நைட் டியூட்டி கண்ணு முழிச்சு பாத்திருக்கேன், டே டியூட்டியா இருந்தா கூட எனக்கு அந்த காசு வேணாம், நான் விடிய முழிச்சு நான் பாத்திருக்கேன், எனக்கு அந்த காசு வேணும் சார், அதை வாங்கதான் நான் வீட்டுல இருந்து ஆள் அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நீ ஒரு மாசம் வந்ததுக்கு அட்டண்டன்ஸ் எல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன், நீ வந்த மாதிரியே எல்லாத்தையும் வராத மாதிரியே நான் மாத்திடுவேன், நீ நைட் டியூட்டி வந்தியா வேற எங்க போனியோ, நான் தான் இங்க இருக்கிறேன், நீ நைட் டியூட்டி வர வேண்டியதானே அப்படின்னு ஒரு மாதிரி பேசுனாங்க. அதனால நான் வந்து கேஸ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி 7:30க்கு தான் அவங்க வருவேன்னு சொன்னாங்க ஓபி பார்க்க. திருப்பி நான் அம்மா மாமாவெல்லாம் அழைச்சிட்டு போய் கேட்டதுக்கு நான் என்னால தர முடியாது, எங்க ரூல்ஸே அதான், எங்க ஹாஸ்பிட்டல் ரூல்ஸே அதான் சொன்னாங்க. ஆனா என்கிட்ட சேரும்போது எந்த ரூல்ஸுமே சொல்லல. கல்யாணம் ஆற மாதிரி இருந்தா சர்டிபிகேட் வாங்கிக்கலாம், கவர்மெண்ட் வேலை கிடைச்சா சர்டிபிகேட் வாங்கிக்கலாம், இதை மட்டும் தான் சொன்னாங்க. அப்புறம் அம்மா கேட்டதுக்கு இந்த ரூல்ஸ் நீங்க எல்லாத்தையும் சொல்லணுமே கேட்க, ஒரு ஆள்கிட்டையும் என்னால ரூல்ஸ் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. 4 பேருக்கு முன்னாடி என்ன ரொம்ப கேவலமா டபுள் மீனிங்ல எல்லாம் பேசிட்டாங்க, ரொம்ப அசிங்கமா பேசுறதுனால எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்தது, எல்லாருக்கும் முன்னாடி பேசிட்டாங்களே. வீட்டுக்கு போன ஆளா இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது, நான் எடுத்து குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் Breaking news. ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க, வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? Satyam Properties Green City. For booking call 9962596259.